அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த வாரத்தில் புரட்டாசி மாதம் துவங்கியிருக்கு. சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். பிறகு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த வாரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வருகிற போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் உண்டாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொண்டு வந்து எதிர்ப்புகள் சரி செய்யப்பட்டு வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமையும். நல்ல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. புதிய வாகனம் வாங்கிறது, வாகனத்தை புதுப்பிப்பது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மன உறுதியோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வரணும். அதையெல்லாம் மனதில் குழப்பத்துக்கு ஆளாகாமல் மனோதைரியத்தோடு தெளிவாக கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 5ஆம் வீடாக வருது. மனசோர்வு, மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து போகலாம். ஆகவே மனதை உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொள்வது நல்லது. மனக்கவலைகள் வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, தொழில் ரீதியாக சிந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனதுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கி கொள்ளாமல் ஒரு நம்பிக்கையோடு பயணித்தால் போதுமான வெற்றிகள் கிடைக்கும். மற்றபடி 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கடுமையாக உழைத்து முயற்சி செய்து ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்குது. வாகனத்தில் செல்கிற போது ஒரு சுறுசுறுப்பாக சரியான இடத்திற்கு சென்று வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் அதிக வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு
22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். முயற்சியும் சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தோல்விகள், தாமதங்கள் வந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து விடாமுயற்சியால் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி வாய்ப்பை சரி செய்து கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவை. அலுவலக பணியில் விடாமுயற்சி தேவை. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வும் மனக்குழப்பங்கள் வரலாம். மகிழ்ச்சிக்காக உங்கள் விருப்பப்படி சூழ்நிலையை அமைத்து கொள்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து கொஞ்சம் டென்ஷன் படபடப்பை ஏற்படுத்திக்காமல், மனதில் ஒரு பதட்டத்தை உருவாக்கிக்காமல், அந்த நாளில் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, ஒரு சந்தோஷமாக வைத்துக்கொள்வது நல்லது. மனதில் உறுதி தேவை. மன சோர்வு அடைய வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பூமி யோகம் இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சியால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். முயற்சி நன்மையை கொடுக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ராசிக்காரர்கள் அலுவலக பணி, வேலை எல்லாமே சிறப்பாக இருக்கும். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கல்வியில் சிறந்த நாளில் சூழ்நிலை அமையும். சந்திரன் ஒரு விடாமுயற்சி ராசிக்காரர்கள் 3ஆம் வீடாக லட்சியங்கள் நிறைய முன்னேற்றங்கள் ஈடேறக்கூடிய நாளாக கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். 24ஆம் தேதி பொருளாதார முன்னேற்றம், 25ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த சதுர்த்தி, 26ஆம் தேதி எல்லாமே சிறப்பாக. வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை ராசியில் சந்திரன் ஒரு விடாமுயற்சி வெற்றி பெறும். கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக இந்த நாள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை திரும்புவது நல்லது. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரை தடைகள் வரலாம். இடையூறுகள் ராசியில் சந்திரன் வரும்போது அதையெல்லாம் சரி செய்து அது 4ஆம் வீடாக வர முயற்சியிலிருந்து பின்வாங்கி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் டென்ஷன் முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சரியான நேரத்தில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். விடாமுயற்சி தேவை. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடையூறுகள் வருவது தாமதங்களிலிருந்து 27ஆம் தேதி சரி செய்து 28ஆம் தேதி முயற்சியிலிருந்து பின்வாங்கிடாமல் விருச்சிக ராசியில் சந்திரன் தொடர்ந்து முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றி. கடக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர போதிய பண வருமானம், பொருளாதார சோர்வுகள் போகலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆர்வத்தை விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது பிரியத்தோடு கடக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக கடந்து செல்வது நல்லது. கொஞ்சம் மன சோர்வுகள் வந்து மனதில் உறுதி வேண்டும். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு மனதில் உறுதி. இந்த வாரத்தில் மனதில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி நிறைய ஆர்வத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிரியத்தோடு கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில்
தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதில் வீட்டினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கோபதாபங்களை எல்லாம் குறைச்சி முன்கோபப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வீண் வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டால் அந்த நாள் ஒரு இனிமையான சிறப்பான நாளாக அமையும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை என்ற சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணி வரைக்கும் இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும், நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டாகும், அனைவருடைய பாராட்டு கிடைக்கும், மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அந்த நாட்கள் அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக முயற்சிக்க வேண்டும், விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாள் சிறப்பான நாளாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25 வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. குடும்ப பாங்கான இடத்துல வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக இருப்பது நல்லது. கோபதாபம், முன்கோபம், வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வீட்டு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலையில் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 22ஆம் தேதி திங்கட்கிழமை முன்னேற்றம், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய கன்னி ராசியில் பூமி யோகம் வரும்போது இடம் நல்ல முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷம் கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் அற்புதகரமான நாளாக அமைகிறது. நல்ல நாள். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் தொடக்கத்தில் 24ஆம் தேதி புதன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. குடும்ப பாங்கான இடத்துல வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக இருப்பது நல்லது. கோபதாபம், முன்கோபம், வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வீட்டு வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலையில் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பூமி யோகம் இருக்குது. இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாயும் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை முன்னேற்றங்களை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகமாக இருக்கும். அது நல்ல செலவாக கொஞ்சம் தேவையான முக்கியமான செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவாயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள், விரயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் முயற்சிகள் செய்கிற போது எது முக்கியமான தேவையான முயற்சிகளிலோ அதில் பயணிப்பது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றத்தை தரலாம். அதிக உழைப்பும் அதிக அலைச்சல், வீண் அலைச்சலை போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் அந்த நாட்கள் இனிமையான நாட்களாக அமையும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் வீட்டு வேலைகளில் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இருக்கும், செயல்பட வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் பேசும்போது அன்பாக பேசுவது நல்லது, அமைதியாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம், கோபம் வேண்டாம், முன்கோபம் வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகமாக இருக்கும். அது நல்ல செலவாக கொஞ்சம் தேவையான முக்கியமான செலவாக பார்த்துக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவாயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள், விரயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் முயற்சிகள் செய்கிற போது எது முக்கியமான தேவையான முயற்சிகளிலோ அதில் பயணிப்பது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றத்தை தரலாம். அதிக உழைப்பும் அதிக அலைச்சல், வீண் அலைச்சலை போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் அந்த நாட்கள் இனிமையான நாட்களாக அமையும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் வீட்டு வேலைகளில் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இருக்கும், செயல்பட வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் பேசும்போது அன்பாக பேசுவது நல்லது, அமைதியாக பேசுவது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம், கோபம் வேண்டாம், முன்கோபம் வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த 2 நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 11ஆம் வீடு, லாபஸ்தானமாக இருக்குது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும், லாபமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டு நிறைய வெற்றிகளையும் லாபங்களையும் ஈட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது.
12ஆம் வீடு விரயஸ்தானம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். மனசுக்கு விருப்பப்பட்டபடி நிறைய செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும். நிறைய இடங்களை சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் விரயங்களும் வீண் அலைச்சலும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுப செலவு, மனசுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செலவை மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற வருத்தங்கள் வரலாம். அதே மாதிரி வீண் அலைச்சல் இல்லாமல் தேவையான முக்கியமான விஷயங்களில் முயற்சிப்பது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கிறது. வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் விருச்சிக ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றிகளை ஈட்டித் தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகளை, முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக அமையும். தனுசு ராசிக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். பாராட்டு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் மிக அற்புதமான முறையில் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நல்லதொரு முன்னேற்றகரமான, லாபகரமான நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. அதனால் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. தேவையான முக்கியமான முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுவது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே ஒரு சிக்கனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. நிதி பற்றாக்குறை வரலாம். அதையெல்லாம் சமாளித்து பொறுமை காத்து கடந்து செல்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே செய்து அதை வெற்றிகரமான நாட்களாக, இனிமையான நல்லதொரு நாட்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்பது நல்லது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற கவலை இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காம விடாமுயற்சியால், உழைப்பை நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பு தேவை, கவனம் தேவை. வியாபாரத்தில் இன்னும் கூடுதலான முயற்சிகளை, தொடர் முயற்சி எடுப்பது நல்லது. அலுவலக பணியிலும் கவனத்துடன் பணியாற்றுவது நல்லது. அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் அந்த நாட்கள் ஒரு இனிமையான நாட்களாக, நல்லதொரு நாட்களாக அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், வருமானத்தை ஈட்டக்கூடிய, ஊதிய உயர்வை தரக்கூடிய நாளாக அமைகிறது. வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெறும்.
பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்குது, நல்லதொரு லாபகரமான நல்ல நாட்களாக அமைகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனசோர்வுகள் வரலாம். பலவிதமான பிரச்சனைகளை சிந்தித்து பொறுமையாக நிதானமாக அணுகி வெற்றி பெறுவது முக்கியம். விடாமுயற்சி தேவை, மனதில் உறுதி தேவை. மற்றபடி 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை என்ற சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்கவலை வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். விடாமுயற்சி அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக அமைத்து கொடுக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம், முன்னேற்றம், ஊதிய உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வீடு, பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அந்த நாட்கள் வெற்றிகரமான இனிமையான நாட்களாக அமையும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை, 25ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. ஆகவே மீன ராசிக்காரர்கள் பொறுமையோடு நிதானமாக இருப்பது நல்லது. மனச்சோர்வும் மனக்கவலைகளும் அடைய வேண்டாம். மனதில் உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. மற்றபடி பயணங்கள், பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாலை 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது 9ஆம் வீடாக வர்றதுனால சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக கூட அமையும். ஆகவே தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. மற்றபடி நிதி பற்றாக்குறை கொஞ்சம் வரலாம், அதை சமாளித்து கொள்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக அமைத்து கொடுக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் சிறப்பான முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.